இந்த சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறான், தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க. அநேகர் மறந்து விடுகிறார்கள். என்ன, தேவன் என்னை மீட்டார், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டவர், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மீட்க மாட்டாரா? இவ்வளவு கொடிதான ஒரு காரியத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவர் இந்த சாதாரண இந்த சின்ன விஷயத்துக்கு என்னை மீட்டெடுக்க மாட்டாரா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன செய்கிறோம்? இப்போ ஐயோ விழுந்துட்டோம்னு யோசிக்கிறோம். உங்கள் ஆரம்ப காலத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழும்பவே முடியாத அளவுக்கு என்ன செஞ்சீங்க? பாவிகளாய், துரோகியாய், கர்த்தருக்கு தூரமானவராய், அருவருக்கத்தக்கதாய் அந்த இதில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்தே நம்மை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தமாக்கினாரே. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஏதோ ஒரு பாவத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க, விழுறாங்க. அப்படின்னா அதோடு அவங்க இருதயம் என்ன செய்கிறது? அப்படியே நின்றுது. அவ்வளோதான், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன். பிசாசு உங்களை இப்படியாய் வஞ்சிக்கிறான். ஒருவேளை பாவம் செய்ய அவனுக்கு நயமஞ்சகமாய் நடத்தியிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அவனுடைய வலையில் விழுந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே விழுந்துடாதே. நீதிமொழியில் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாரும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. சங்கீதம் 20 கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஆமென். விழுந்துட்டீங்களா? சரி, இப்போவும் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பாவங்கள் செவ்வேறென்றும் இரத்தாம்பரம் போல் இருந்தாலும் அதை நான் உறைந்த மழையைப் போல, வெண்மையான பனியைப் போல மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய தேவன். அதுக்காக திருப்பி பாவம் செய்யணும்னு சொல்கிறதுக்காக அல்ல. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் பக்கம் வர்றதுக்கு குற்ற மனசாட்சியோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் உங்கள் மீட்பர் என்பதை நினைவு கூறுங்கள். அவர் உங்களை மீட்டவர் என்று நினைவு கூறுங்கள். ஆதியிலே உங்களை அவ்வளவு கோர பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் இந்த சின்ன காரியங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்க அவரால் முடியாதா? நிச்சயம் முடியும். ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க வல்லவர். அவர் உங்கள் மீட்பராக இருக்கிறார்.